காலேஜில் நிறைய பேருக்கு எங்கள் சீனியர் பிடிக்காது. வணக்கம் நண்பர்களே, காலையில எழுந்திரிச்சு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு எதுக்கு நம்ம நண்பர் ஸ்வாக் சென்னையிலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு மனமா சக்கரை இல்லாத காஃபி குடிச்சு அப்படியே அவரை பில்லை கட்ட வச்சுட்டு நம்மள ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு காலை உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு நேராக எடிட்டிங்கில் உட்காந்து எடிட்டிங் முடிச்சு மதியம் போல நம்ம ஃப்ரெண்டு அவர் வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃபைல்ஸ் எடுக்க சொல்லியிருந்தார். அதை எடுத்து அவர்கிட்ட ஒப்படைக்க போயிட்டோம். அதை அவர்கிட்ட ஒப்படைச்சு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு மதிய உணவு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மதியம் சாப்பிட்டு முடிச்சு சாயங்காலம் போல நமக்கு ஒரு கல்யாண வீட்டு இருந்தனால அதுக்கு ரெடி ஆகி சாயங்காலம் கல்யாண வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கல்யாணம் மட்டும் போய் ரீச் ஆனால் நம்ம மாப்பிள்ள சார் அப்படி ஜோடியாக உட்காந்துருக்காரு. நம்ம மாப்பிள்ள சைட்ல இருந்து வந்திருக்கோம். இது வேற யாரும் இல்லை, எங்க காலேஜ் சீனியர் அண்ணா தான். நாங்களும் போயிட்டு போட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே மாப்பிள்ளைக்கு வாழ்த்துக்கள் சொல்லி டேரக்டா சாப்பிட உட்காந்தோம். சாப்பிட்டு முடிச்சு வெளியே போய் பார்த்தா விதவிதமா டீ கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே பாப்கார்ன் ஐஸ்கிரீம்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி நம்ம ஒரு டீயை வாங்கி குடிச்சு அப்படியே பாப்கார்ன் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சு வந்த வேலை முடிஞ்சிச்சு. நானும் எப்படின்னா அப்படியே கிளம்பிட்டோம். கைஸ், இப்போ எங்கள் சீனியர் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ண மாதிரியே இருந்துச்சு. இப்போ தான் இந்த சீனியர் எனக்கு சொல்லி பேசின மாதிரியே இருந்துச்சு. அதுக்குள்ளே அவர் கல்யாணமே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, யார் எப்படியோ எங்கள் சீனியரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் காலேஜில் நிறைய பேருக்கு எங்கள் சீனியர் பிடிக்காது. பட் ஒரு சீனியராக எனக்கு ஜாப் விஷயத்துலையும் சரி, படிப்புலையும் சரி, தீசிஸ்லையும் சரி ஃபுல் கைடன்ஸ் பண்ணி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்தவரை அவர் எனக்கு ஒரு நல்ல சீனியர். அவருக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் லைஃப்பில் இனிமேல் ஹாப்பியாக இருக்கும் நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு கேங்லையும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சீனியரை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டேக் பண்ணுங்கள். அண்ட் ஜெஃப் வ்ளாக்ஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நண்பர் ஹெப்ரானை வீட்டில் விட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தனால நம்ம ஸ்கூல் நண்பர்களை கூப்பிட்டு டீ குடிக்க போயிட்டோம். அப்படியே போயிட்டு நம்ம ஜெர்வினியும் ஸ்வாகியும் பிக்கப் பண்ணிட்டு டீ கடையில் போயிட்டு மனமா சக்கரை இல்லாத காஃபி எல்லாம் குடிச்சு கதை பேசிட்டு இருக்கும்போது அந்த டிப்ரெஷன்லாம் பறந்து ஓடிடுச்சு. அங்கே இருந்தால் நம்ம ஜெர்வின் ஒரு ஐடியா போட்டார். நம்ம ஏன் நைட் ஷோ படத்துக்கு போகணும்னு சும்மா சொன்னதை நிறைவேற்றிடும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு வண்டி எடுத்துட்டு நாங்களும் பிவி போயிட்டோம். என்ன படம் பார்க்கலாம்னு யோசிச்சிருக்கும் போது நானும் சோகம் ஆல்ரெடி டிசி பார்த்துருவோம். சரி வா விஸ்வநாதன் சன்ஸ் பார்க்கலாம் தேட்டருக்குள்ள போயிட்டு டிக்கெட் போடலான்னு பார்த்தா ஆன்டி சோக்டே அமௌண்ட் இல்லை. சரி படத்தை கூப்பிட்டு ஸ்பான்சரும் பண்ணிட்டாரு. அதனால அவருக்கு ஒரு நன்றி இந்த வீடியோ மூலமா தெரிவிச்சு. அப்புறம் படமும் போட்டாங்க. டைட்டில் கார்டெலாம் நல்லா பட்டாசா இருந்துச்சு. நான் இந்த படத்துக்கு மெயினாக அந்த ஒரு பாட்டுக்காக தான். அந்த பாட்டு வர எல்லா போர்ஷனும் சூப்பராக இருந்துச்சு. படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. படம் பார்த்து முடிச்சு எங்க டீ கடையில் ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி இன்னொரு டீ கடையில் போயிட்டு டீ குடிக்க போல தூங்குறதுக்கு மேலே எல்லாரும் பால் குடிச்சு நம்ம நண்பர்கள் ஒருத்தரும் பத்திரமா அவங்க வீட்டில் கொண்டு சேர்த்துட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டு மீன் மாத்திரை போட்டு மட்டையாயிட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.